ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடி எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ராகவ் கூட அபி அனு எல்லாம் அவங்க அப்பா வந்து அந்த கடையை வாங்க போகிறாங்கல்ல, அதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ போகும்போது அபி பார்த்தா நாங்கள் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ராகவ் வந்து கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. அனு வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமெடியாக ஃபன் கலாட்டாக பேசிக்கிட்டு இதுக்கடையில் ராகவ் வந்து அபியை பார்த்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து முரளி திட்டம் போட்ட மாதிரி அந்த ரவுடிங்க வந்து அபியோட அப்பா இருக்காங்களா சிவராமன், அவங்களோட ஆட்டோவை ஃபாலோ பண்ணி இடையில இடை மறித்து நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி சண்டை வளர்க்குறாங்க. அந்த பையன் பிடுங்க போகிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ராகவ் வந்துடுறாரு. நிறைய சண்டை நடக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து இருந்து ஃபோன் வருது. அதனால் அபி வந்து அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க ஆண்டாள் அத்தை இவங்களெல்லாம் அமுச்சு வச்சிடுறாங்க. இங்கே ராகவ் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதை ராகவ் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ரவுடியை போய் அபியும் அணுவும் அடிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தா அந்த கொடைக்கானலில் கடத்துறதுக்கு வந்த மாதிரி அந்த மங்கி கேப் போட்டுருக்கிறதுனால அபிக்கு சந்தேகம் வருது. ஆனால் தள்ளி விட்டுறாங்க. அபிக்கு அடிபட்டுருது. அதனால் ராகவ் வந்துடுறாரு. அவங்க தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வராங்க. நல்லபடியாக ரிஜிஸ்டர் முடிஞ்சிருது. அந்த பாயமாவும் அங்கே தான் இருக்கிறாங்க. இவங்களாம் அந்த விஷயம்லாம் பேசி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்கிறாங்க. ரொம்பவுமே சந்தோஷமான மூமெண்ட்டாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த பயமாக இருந்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அந்த அபியானும் வந்தது நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ ராகவும் அபியும் ஒருத்தர் பார்த்து அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் சந்தோஷமாக பேசி முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நடந்த விஷயத்தை ராகவ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டு ஆகாஷ் வந்து ரொம்பவுமே கோவப்படுறாரு. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மனோகர் இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தை இங்கே சென்னை போலீஸ்கிட்டையும் சொல்லணும், இந்த மாதிரி அங்கே கொடைக்கானல் நடந்த விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முரளி பார்த்து திக்குமுக்காடிட்டு இருக்காங்க. சுந்தரியும் ஒரு பக்கத்து பார்த்தோம்னா அப்படியே மூலி பிதிங்கி போய் திக்குமுக்காடிட்டு இருக்காங்க. அந்த கொடைக்கானல் இருக்க ரவுடி அப்படிங்கிற மாதிரி அபி சொன்னதுனால அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரவுடிங்களை உடனடியாக இங்கேருந்து வேறு இடத்துக்கு எங்கேயா போக சொல்லணும். அதுக்கு வந்து அவள் என்ன பண்ணுறதுன்னா அஞ்சலியோட நகையெல்லாம் எடுத்து விற்றுட்டு நம்ம பணத்தை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கதவை தாப்பா போட்டு அஞ்சலியோட நகையெல்லாம் எடுத்துடுறாங்க. அதை வந்து ரொம்ப நேரம் காட்டிட்டு உட்காந்துருக்காங்க. எடுத்துக்கிட்டு பேக்கில் போய் பணத்தை எடுத்துகிட்டு போய் 20 லட்ச ரூபா அந்த ரவுடிங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. எங்கேயா போயிருங்க, நான் ஃபோன் பண்ணுற வரைக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இப்போ முரளி வந்து இங்கே ரூமில் படுத்துருக்காங்க. இப்போ அஞ்சலி வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு கல்யாணம், அதுக்கு போகிறதுக்காக நகை எடுக்கும்போது பார்த்தா முரளி தான் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டாங்கல்ல, காலி டப்பா தானே இருக்குது. அதனால் அவசரமாக போய் அம்மா அப்படி இப்படின்னு பேசி வழக்கம் போல் அஞ்சலியை ஏமாற்றி விட்டு அப்படியே அந்த விஷயத்தை வந்து சமாளிச்சிக்கிறாங்க. அஞ்சலியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே அமைதியாகிடுறாங்க. இப்போ முரளி வந்து தப்பிச்சோம், அதுக்கு வேறு ஒரு ஐடியா பண்ணணும்னு சொல்லி இப்போ அந்த ரவுடிங்கள்ட்ட சொல்லி அவங்கள வீட்டுக்கு வந்து நகையெல்லாம் திருடுற மாதிரி வந்து ஒரு பிளான் போட்டு செஞ்சிடறாங்க. அப்போ தான் நகை வந்து ரவுடிங்க வந்து அதாவது அவங்க திருடிட்டு போயிட்டாங்க, திருடனுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடலான்னு சொல்லி முரளி ஒரு திட்டம் போடுறாங்க. அது சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்த ப்ரொமோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். இன்றைக்கான எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் தான். என்ன நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்டோரியை கொஞ்சம் சுறுசுறுப்பாக மூவ் பண்ணலையே அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.